தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாடக நடிகர்களை அழைத்து வந்து போராட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சென்னையில் நீலாங்கரையில் உள்ள செந்தமிழன் சீமான் வீட்டை முற்றுகையிடப் போவதாக தெலுங்கர்கள் கூட்டம் அறிவித்திருந்தது. மே 17 இயக்க தலைவர் திருமுருகன் காந்தி தலைமையில் தெலுங்கர்கள் இன்று சீமான் வீட்டை முற்றுகையிட திட்டமிட்டிருந்தார்கள், அறிவிப்பு செய்திருந்தார்கள். நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் சீமான் வீட்டில் நேற்று இரவே கூட துவங்கியுள்ளனர். தமிழக காவல்துறை சீமான் வீட்டை சுற்றி பாதுகாப்பு போட்டது. ஏறத்தாழ 500 முதல் 1000 பேர் கலந்து கொள்வார்கள் என்று அறிவித்தனர். ஆனால் கலந்து கொண்டதோ 40 பேர் மட்டும்தான் கலந்து கொண்டார்கள். 36 அமைப்புகள் இந்த போராட்டத்தை அறிவித்திருந்தன. சீமான் வீட்டை முற்றுகையிடப் போவதாக 36 அமைப்புகள் அறிவித்திருந்தன. ஆனால் கலந்து கொண்டவர்களோ வெறும் 40 பேர்தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த 40 பேரில் ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்டவர்கள் நாடக நடிகர்கள். அதாவது தெருக்கூத்து நடிக்கும் கிராமப்புற நாடகங்களில் நடிக்கின்ற, நாட்டுப்புற நாடகங்களில் நடிக்கின்ற நாடக நடிகர்களை அழைத்து வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அதில் கலந்து கொண்ட நடிகைகள், நடிகர்கள் இது பார்த்தாலே நாம் கண்டுபிடித்து விடலாம். அவர்கள் தெருக்கூத்தில் நடிக்கின்றவர்கள், நாடக நடிகர்கள். தங்களுடைய அமைப்புக்கு ஆட்கள் யாரும் இல்லாததால் தங்கள் அமைப்பு உயிரோட்டத்துடன் இருப்பதாக காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் நாடக நடிகர்களை அழைத்து வந்தார்கள். ஏறத்தாழ 36 அமைப்புகள் இந்த போராட்டத்தை நடத்தப்போவதாக அறிவித்தன. 40 பேர்தான் கலந்து கொண்டார்கள். அந்த 40 பேரிலும் 20 பேர் நாடக நடிகர். அவர்களுக்கு ஒரு 1000, 2000 ரூபாய் சம்பளம் கொடுத்து அழைத்து வந்துள்ளார்கள். மேலும் சீமான் வீட்டை முற்றுகையிடப் போவதாக சொன்னவர்கள் சீமான் வீட்டை முற்றுகையிடாமல் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் நிறுவனத்தின் முன்பாக கூடினார்கள். இதை பார்ப்பவர்கள் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் நிறுவனத்தை தான் இந்த தெலுங்கு கூட்டம் முற்றுகையிட வந்துள்ளதோ என்று கமெண்ட் அடிக்கின்றனர். ஆக சீமான் அவர்களுடைய வீட்டை கூட இவர்களால் நெருங்க முடியவில்லை. அதற்குள்ளாகவே அவர்கள் கைது செய்யப்பட்டு தானாக முன்வந்து கைதாகி அவர்கள் வேனில் அழைத்து செல்லப்பட்டார்கள். முற்றுகையிட சென்றிருந்தால் நடப்பதே வேற. என்னென்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் தடியுடன் காத்திருந்தார்கள். ஆக இந்த போராட்டத்தில் நாடக நடிகர்களை அழைத்து வந்து திருமுருகன் காந்தி கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.